4.4ல கொஸ்டின் நம்பர் 15 கணித தொகுத்தெழுதலை பயன்படுத்தி கீழ்க்கண்ட கூற்றை நிறுவுக. sin alpha plus sin alpha plus pi by 6 plus sin alpha plus 2 pi by 6 plus up to etc plus sin alpha plus n minus 1 pi by 6 equal to sin of alpha plus n minus 1 of pi by 12 into sin n pi by 12 divided by sin pi by 12 அப்படினு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் கணித தொகுத்தெழுதல் முறையில் அப்போ தீர்வு கண்டுபிடிக்கிறோம். ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்டதை p of n எடுத்துக்கிறோம். அப்போ p of n equal to sin alpha plus sin alpha plus pi by 6 up to etc sin alpha plus n minus 1 by 6 into pi equal to sin of alpha plus n minus 1 pi by 12 sin n pi by 12 divided by sin pi by 12 எண்கன்னு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம n-க்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ 1 என்பது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் முதல் உறுப்பு, p of 1னா sin alpha. அப்போ ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தோன்னா அது வலது பக்கம் பார்த்தோன்னா n-க்கு 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணுறேன். 1ல் 1 போச்சுன்னா 0. அப்போ இங்கேயும் 1ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடுறேன். n by 12 இந்த n by 12 n by 12 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் 0 ஆல்ஃபா மட்டும் இருக்கும். அப்போ sin alpha மட்டும் இருக்கும். வலது பக்கமும் p of 1 equal to sin alpha, இடது பக்கமும் வலது பக்கமும் சமமாக இருக்கிறதுனால p of 1க்கு கூற்று உண்மையாகிறது. p of 1க்கு கூற்று உண்மைன்னு சொல்லிட்டா n equal to k இந்த கூற்று உண்மையை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த இடத்துல n-க்கு kன்னு பிரதிட்டோம்னா கூற்று உண்மைன்னு எடுத்துக்கிறோம். அப்போ p of k equal to sin alpha plus sin alpha plus pi by 6 plus sin alpha plus 2 pi by 6 plus sin alpha plus k minus 1 by 6 equal to sin alpha plus k minus 1 pi by 6 into sin k by 12 sin pi by 12 இதை வந்து உண்மை நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ நிரூபிக்க வேண்டியதுன்னு பார்த்தோன்னா p of k plus 1 equal to sin alpha plus pi by 6 up to etc plus sin alpha plus k by 6 equal to sin alpha plus k by 12 plus sin k plus 1 pi by 12 divided by sin pi by 12 ப்ரூவ் பண்ணணும். இதை ப்ரூவ் பண்ணுறது என்ன பண்ணுறோம், இடது பக்கம் எடுத்து வலது பக்கம் ப்ரூவ் பண்ணுறோம். அப்போ இடது பக்கம் என்ன இருக்குது, p of k plus 1 equal to sin alpha plus pi by 6 plus sin alpha plus 2 pi by 6 plus up to etc sin alpha plus k pi by 6ன்னு இருக்குது. இதுக்கு முன்னாடி உறுப்பு பார்த்தோன்னா நம்ம p of k plus last time சொல்லியிருக்கிறோம். p of k plus 1னாவே p of k plus last time மட்டும் எழுதுனா போதுமானது. அப்போ p of k-க்கான ஆன்சர் sin of alpha plus k minus 1 pi by 12 sin k by 12 divided by sin pi by 12 plus last time sin alpha plus k by 6. இப்போ இதை குறுக்கு பெருக்கல் பெருக்குன்னு என்ன ஆயிரும், sin of alpha plus k minus 1 by 12 sin k by 12 plus sin pi by 12 sin alpha plus k by 6 divided by sin pi by 12. இப்போ இதை பார்த்தோன்னா sin a sin b அப்போ ஃபார்முலா அடியத்தில் இருக்குது. அப்போ sin a sin b-க்கான ஃபார்முலா 1/2 இன்ட்டு cos of a minus b minus cos of a plus b. நமக்கு இங்கே ஃபார்முலா எழுதியிருக்கிறது cos of a plus b minus cos of a minus b equal to minus 2 sin of a sin b எழுதிக்கிறோம். நமக்கு இந்த 2 இந்த பக்கம் கொஞ்சம் டிவைட் ஆயிரும், மைனஸ் எல்லாம் போயிருந்தா இது மைனஸ் ஆயிரும், இது ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த டேமுக்கு 1/2 இந்த டேமுக்கு 1/2 ரெண்டு காசுன்னு போட்டு ஃபஸ்ட்டு அதிலிருந்து ரெண்டாவதை கழிக்கிறோம், மறுபடியும் ரெண்டையும் கூட்டுறோம். அப்போ ரெண்டையும் கழிச்சிட்டோன்னா 1/2 இதிலேருந்து இதை கழிச்சிட்டோன்னா k by 12 k by 12 கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் pi by 12 மட்டும் இருக்கும். அடுத்தது பார்த்தோன்னா ரெண்டையும் கூட்டுறோம். இது ரெண்டையும் கூட்டினோன்னா 2k by 12 minus pi by 12 கிடைக்கும். அதான் 1/2 cos of alpha minus pi by 12 minus cos of alpha plus 2k pi by 12 minus pi by 12 கிடைக்குது. இதுவும் அதே ஃபார்முலா அடியத்தில் இருக்குது. இதிலிருந்து இதை கழிக்கிறோம், அடுத்தது ரெண்டையும் கூட்டுறோம். அப்போ 1/2 cos of alpha plus 2k pi by 12 minus pi by 12 minus cos of alpha plus 2k pi by 12 plus pi by 12 கீழே இருக்கிற டேம் அப்படியே இருக்குது. இப்போ இதில் ஏதாச்சும் கேன்சல் ஆகிற மாதிரி டேம் பார்த்தோன்னா இங்கே ஒரு மைனஸ் டேம் இருக்குது, இங்கே ஒரு ப்ளஸ் டேமில் இருக்குது. ரெண்டுலேயும் பொதுவாக 1/2 இருக்குது. வெளியே எடுத்துட்டோம்னா இந்த நடுவில் இருக்கிற ரெண்டு டேமு கேன்சல் ஆயிரும். அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்ன இருக்கும், 1/2 cos of alpha minus pi by 2 minus cos of alpha 2k pi by 12 plus pi by 12 divided by sin pi by 12 கிடைக்கும்.
சரியா? இப்போ இது பாரு cos c plus cos d, cos c minus cos d ஃபார்முலா மைனஸ் 2 தடவை sin c plus d by 2 into sin c minus d by 2. இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ரிமைனிங் என்ன இருக்கும்? sin of alpha plus k by 12 into sin of k plus 1 pi by 12 sin pi by 12 இருக்கும். அப்போ p of 1க்கு கூற்று உண்மையாகிறது. இந்த p of kக்கு கூற்று எப்போ உண்மையா இருக்கும்? kக்கு உண்மையா இருந்தா k plus 1க்கு உண்மையா இருக்கும். இந்த k உண்மை என கொண்டால் k plus 1க்கு உண்மை என நிரூபித்துள்ளோம். எனவே கணித தொகுத்தெழுதல் கொள்கையின்படி எல்லா எண்ணுக்கும் p of n ஆனது உண்மையாகும் என நிரூபிக்கப்பட்டது.